ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல் ரெசிபியான புடி தான் பண்ண போகிறோம். புடின்னு பேர் வித்தியாசமாக இருந்தாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சோண்டு சால்ட்டும் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம், கையில் ஒட்டாத அளவுக்கு. அது குட்டி குட்டி பாலாக எடுத்து 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோட் பட்டன் ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவுமே பட்டன் ஷேப்பில் நம்ம எடுத்து வச்சுப்போம். அடுத்து ஒரு கடாய் வச்சு அது சூடானோடனே 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஒரு துண்டு பட்டை 2 கிராம்பு போட்டுக்கலாம். அது கூட நான் மீடியம் சைஸில் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும்போது சால்ட் போட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கும். இப்போ அது வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு வதங்கினோடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்படி வதக்கும் போது உங்களுக்கு அது ட்ரையாக தெரியுது, ஆயில் சேர்க்கணும் அப்படின்னா 1 or 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு சால்ட் இருக்கா இல்லை காரம் கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எனக்கு சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருக்கும். இப்படி கொதிச்சுட்டு இருக்க இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க இந்த பட்டன்ஸ் எல்லாம் தூக்கி அதில் ஒன்று ஒன்றா போடலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தூரமாக போடுவோம். ஏன்னா பக்கத்தில் போட்டோன்னா அந்த மாவு ஒன்று உடஞ்சிரும், இல்லைன்னா 2 சேர்ந்து நல்லா மெர்ஜ் ஆகிரும். ஸோ நம்ம இந்த மாதிரி தூரமாக போட்டால் நம்மளுக்கு அது தனித்தனியாக கிடைக்கும். அப்படி இல்லை இப்படி ஒன்று ஒன்றா போட நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து இது ஃபுல்லாக நம்ம தூவி விட்டுடலாம். இந்த பட்டன்ஸ் மேலே தூவி விட்டுட்டு அந்த அரிசி மாவோடு சேர்த்து இந்த பட்டனெல்லாம் நம்ம கடாயில் தள்ளணும், அந்த மசாலாவில் தள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒட்டாமல் கிடைக்கும் தனித்தனியாக. இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக அது கரண்டி போடாமல் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே கரண்டி வச்சு நம்ம கலக்குவோம். அப்படி கலக்கும்போது லைட்டாக அந்த மாவில் கடாயில் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து உடைக்காமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்படி ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நம்மளோட அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சி பார்த்தோன்னா கொஞ்சம் தண்ணியாக தெரியுது, கிரேவி மாதிரி வரல அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கிரேவி கொஞ்சம் திக்காக அது மாறிடும். இது போட்டதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் நம்ம மறுபடியும் மூடி வச்சு எடுத்துடலாம். மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அது கிரேவி பார்த்தோன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது சுட சுட நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.